அதனுடைய 7வது வசனம், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எந்த நேரத்திலும் உனக்கு கதவு திறக்கப்படலாம். கர்த்தர் உங்களுக்காக கதவை திறக்க போகிறார். உங்கள் மேல் அக்கறை கொள்ளும் தெய்வம், உங்கள் மேல் இரக்கமுள்ள தெய்வம், உங்கள் மேல் உங்கள் நிலைமையை கண்டு பரிதாபப்படுகிற தெய்வம் உங்களுக்கு கதவை திறக்க போகிறார். இன்றைக்கு நாம் நிறையவருடைய வீட்டு கதவை தட்டுகிறோம். சொந்தக்காரருடைய வீட்டு கதவை தட்டுறோம், பிள்ளைகளுடைய வீட்டு கதவை தட்டுறோம், நண்பர்களுடைய வீட்டு கதவை தட்டுகிறோம். சிலர் திறப்பதே இல்லை. சிலருடைய மன கடினத்தின் நிமித்தம் கதவை திறப்பதே இல்லை. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி எந்த சமயத்துல கூப்பிட்டாலும், எந்த வேளையில கூப்பிட்டாலும், எந்த ராத்திரியில கூப்பிட்டாலும் அந்த கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்கிற தெய்வம் உங்களுக்காக எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் கதவை திறப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய சத்தத்தை கேட்டு மனிதன் கதவை திறக்காமல் இருக்கலாம். ஆனா தெய்வம் அப்படி அல்ல. அவர் கேளாதவர் போல் இருப்பதல்ல, அவர் மௌனமாய் இருப்பதல்ல. உங்களுக்காக கதவை திறப்பதற்கு அவர் ஆவலோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் எதற்காக கதவை தட்டுகிறீர்களோ, என்ன சூழ்நிலையில கதவை தட்டி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய இருதயத்தின் எந்த நிலைமையில நீங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை நீங்கள் அழுது கதவை தட்டலாம், சில நேரத்துல கஷ்டத்துல கதவை தட்டலாம், சில நேரத்துல கண்ணீரோடு கதவை தட்டலாம், துக்கத்தோடு கூட மனவேதனையோடு கூட கதவை நீங்கள் தட்டி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறார். உங்களுக்கு எந்த சமயத்திலும் கதவு திறக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்னைக்கு நிறைய கதவுகள் மூடப்பட்டு இருக்கலாம். அநேக கதவுகள் இன்னைக்கு உங்களுக்கு அடைப்பாவே இருக்கலாம். எத்தனை கதவுகள் நீங்கள் பார்த்திருப்பீங்க, எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள், நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கதவு திறப்பதை நீங்க பார்க்க போறீங்க. உங்க சூழ்நிலைமை அறிகிறவர், உடைய இருதயத்தின் நிலைமை அறிகிறவர், உடைய கண்ணீரை காண்கிறவர், உன் துக்கத்தை பார்க்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கதவை திறக்க போறாரு. அது எந்த வேளையிலும் அது திறக்கப்படலாம். தட்டிக்கொண்டே இருங்க, ஆண்டவரிடத்துல தட்டுங்க. அவர் தட்டுகிற சத்தத்தை கேட்டு உங்களுக்கு கதவை திறப்பார். ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் நீங்கள் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஜெபத்துல கதவை தட்டுறாங்க, எத்தனை பேருடைய முழங்கால் ஜெபம், எத்தனை பேருடைய அழுகையின் ஜெபம், எத்தனை பேர் வசனத்தை வச்சு ஆண்டவரை தட்டி கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் அழுது கொண்டு இதை கேட்கிறாங்கப்பா. கதவை தட்டுகிற சத்தத்தை அறிகிற தேவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் உங்களுக்கு கதவு திறக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அது அற்புதத்தின் கதவாய், அது அதிசயத்தின் கதவாய், அது ஆச்சரியத்தின் கதவாய் மாறப்போவதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.